Hi days, hope you're doing fine. இந்த வீடியோவில் ஜீன் பியாஜெட்டுடைய காக்னிட்டிவ் லேர்னிங் தியரி அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜீன் பியாஜெட்டுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், ஸோ இந்த காக்னிட்டிவ் லேர்னிங் தியரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா சென்சாரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட் ஆப்ரேஷனல் அண்ட் ஃபைனலாக ஃபார்மல் ஆப்ரேஷனல். இப்போ சென்சாரி மோட்டார் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்த்லேருந்து 2 years வரைக்கும் வந்து இது வந்து கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரீ ஆப்ரேஷனல், இது வந்து 2 ஏஜ்லேருந்து 7 years வரைக்குமே வந்து இருக்கும். கான்க்ரீட் ஆப்ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏஜ் 7லேருந்து 12 years வரைக்கும் இருக்கும். தென் ஃபைனலாக ஃபார்மல் ஆப்ரேஷனல், இது வந்து 13 ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு, ஒரு சைல்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்த்லேருந்து எப்படி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து இருக்கா அப்படின்றதுக்குரிய ஸ்டேஜஸ். இப்போ இந்த இமேஜை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். சென்சாரி மோட்டார் ஸ்டேஜில் ஒரு பேபிக்கு வந்து தண்ணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும்தான் அதுக்கு வந்து தெரியும், ஓகே தண்ணி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து தண்ணினா என்ன அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும். கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன கிளாஸ்லேயும் அண்ட் ஒரு பெரிய கிளாஸ்லேயும் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து அதால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எதில் வந்து எவ்வளோ இருக்குது, எது வந்து பெருசாக இருக்குது, எது சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் ஹாஃப் ஃபுல்லாக இருக்குது, ஹாஃப் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி தான் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பர்த்லேருந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு, ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஜீன் பியாஜெட் பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து ஆகஸ்ட் 9 வந்து பிறந்திருக்கிறாரு. 1896 பிறந்திருக்காரு. அண்ட் இவர் இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செப்டம்பர் 16, 1980 வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ ஹி பிலாங்ஸ் டு 20th century. அண்ட் இவர் தான் வந்து இந்த காக்னிட்டிவ் லேர்னிங் தியரி அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவரை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். இவர் தான் எப்படி வந்து சில்ட்ரனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டெவலப் ஆகுது அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியை வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து கண்டுபிடிச்சது வந்து இவர் தான். குழந்தைங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், திங்கிங் லெவல் வந்து எந்த மாதிரி வந்து டெவலப் ஆகுது அப்படின்றத இவர் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. இந்த வேர்ல்டில் உள்ள எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த ஒரு குழந்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த குழந்தையோடைய காக்னிட்டிவ் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து இவர் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையோடைய டிஃப்ரெண்ட் ஏஜஸில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஒரு கவுண்ட்லெஸ் அப்சர்வேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ அது மூலமாக இப்போ பியாஜெட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு 4 கான்செப்ட்ஸ் அண்ட் 4 ஸ்டேஜஸை வந்து இவர் ட்ரேஸ் பண்ணுறாரு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் வந்து இவர் கண்டுபிடிச்ச இந்த ட்ரேஸ் பண்ண அந்த 4 ஸ்டேஜஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ், and the second one is pre-operational stage, and the third one is concrete operational stage, and the final one is formal operational stage. First stage சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ், இது வந்து பர்த்லேருந்து குழந்தையோடைய செகண்ட் ஏஜ் வரைக்குமே வந்து இருக்குது. ஸோ இது இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சென்சாரி மோட்டார் ஸ்டேஜில் சென்சஸ் மூலமாக, சென்சஸை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இமிடியேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. பிள்ளைங்களால் வந்து பேச முடியாது, மற்றவங்க கூட வந்து இன்ட்ராக்ட்லாம் வந்து பண்ண முடியாது இந்த ஸ்டேஜில். ஸோ அதோடைய சென்சஸ் மூலமாக தான் வந்து சென்சரி ஆர்கன் மூலமாக தான் ஒரு இமிடியேட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த குழந்தை கெயின் பண்ணுது. அதே மாதிரி அந்த குழந்தையோடைய இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி வந்து எப்போ வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா என்விரான்மெண்ட் கூட வந்து இன்ட்ராக்ஷன் வைக்கும்போது தான். ஸோ குழந்தை வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும். என்விரான்மெண்ட்டில் மற்றவங்க வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து அது வந்து நல்லாவே வந்து கவனித்து அப்சர்வ் பண்ணி வந்து அதோடைய இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டியை வந்து அது டெவலப் பண்ணும். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து குழந்தையோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக தான் இருக்கும். குழந்தை வந்து பேசலாம் முடியாது. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் வந்து கெயின் பண்ணும். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து எப்படிலாம் வந்து கேரக்டரைஸ்ட் ஆகுது அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சென்சாரி மோட்டார் அண்ட் பர்செப்சுவல் ஸ்கில்ஸ், அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்.
சென்சாரி மோட்டார் அண்ட் பர்செப்ஷுவல் ஸ்கில்ஸ் தான் வந்து டெவலப் ஆகும் குழந்தைக்கு. அது போக மோட்டார் ஆக்டிவிட்டீஸோடைய கோஆர்டினேஷனுமே வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு 6 month பேபி முன்னாடி வந்து ஒரு பாலை தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த பேபிக்கு வந்து நம்மளுடைய கையும் காலும் வந்து தனித்தனியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இருக்காது. அப்போ அந்த 4 limbஸையும் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த பாலை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ட்ரை பண்ணோம். ஸோ தனித்தனியாக செப்பரேட் பண்ணோம், நம்ம செப்பரேட் பண்ணி மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கையையும் காலையும் சேர்த்து வச்சு அந்த பாலை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து அதோட 4 limbஸையுமே வந்து யூஸ் பண்ணி அந்த பாலை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். இதுவே ஒரு 8 month old இன்ஃபன்ட் பேபியை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அது முன்னாடி வந்து நம்ம ஒரு பாலை தூக்கி போடும்போது அந்த பேபி வந்து தன்னுடைய 2 ஹேண்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி அந்த பாலை வந்து கேட்ச் பண்ணோம். இதுவே ஒரு 10 month old இன்ஃபன்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் ஏதாட்டும் நம்ம தூக்கி போடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு லெமனை தூக்கி போட்டோம் அப்படின்னா சிங்கிள் ஹேண்டை வச்சே அந்த லெமனை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு சென்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இருக்கும். பிக் சைஸான ஒரு ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம 2 ஹேண்டை வந்து யூஸ் பண்ணணும். இதுவே ஒரு சிங்கிள் ஹேண்ட் வந்து ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து தெரியும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் குழந்தை முன்னாடி வந்து ஏதாட்டும் ஒரு பொருளை வந்து நம்ம மறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த பொருளை போயிட்டு தேடி கண்டுபிடிக்கணுன்றது வந்து தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக நம்ம திரும்ப வந்து நம்ம அதே மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து எப்படியாட்டும் அந்த பொருளை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு ஒரு நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு 1/2 year old இன்ஃபண்ட் முன்னாடி வந்து ஒரு டாயை நம்ம வந்து கிளாத் போட்டு வந்து கவர் பண்ணி எங்கேயாட்டும் மறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அப்படியே மறந்துட்டு வந்து அப்படியே போயிடும். அந்த டாயை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த எஃபர்ட்டை வந்து அப்படியே விட்டுரும். இதுவே ஒரு 18 month old உள்ள ஒரு சைல்டு முன்னாடி வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணும்போது அந்த குழந்தை வந்து எப்படியாட்டும் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே அந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் மூலமாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். அதே மாதிரி 4th one வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு மெமரியில் வந்து டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. மெமரியில் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இது போக இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தையோட பிஹேவியர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இன்டென்ஷனல் பிஹேவியர்லேருந்து ஒரு சில கிராஜுவல் ப்ராக்ரெஷன் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. படிப்படியான ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கும் அந்த குழந்தையோட பிஹேவியரில் அப்படின்றாங்க. குழந்தைக்கு வந்து க்யூரியாசிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ க்யூரியாசிட்டி அப்படின்னா ஏதாட்டும் ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ தன்னுடைய சரௌண்டிங்ஸ் முன்னாடி நம்ம வந்து ஏதாட்டும் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இருக்கும். ஏதாட்டும் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னா கூட திரும்பவும் அந்த குழந்தை வந்து ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் தட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதோடைய சைஸை பேஸ் பண்ணி அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்து அந்த குழந்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றாங்க. ஸோ இந்த சென்சாரி மோட்டார் ஸ்டேஜில் வந்து குழந்தைக்கு வந்து ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் இருக்கும். பார்க்க முடியும், அதே மாதிரி எதையாட்டும் வந்து கிராஸ் பண்ண முடியும், சக்கிங் பண்ண முடியும். தன்னோட என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் அது இருக்குது அப்படின்னா அதை வந்து பிடிக்கிறது அண்ட் அதை வந்து பார்க்குறது, அதே மாதிரி அதை வந்து சக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குமே தவிர்த்து சிம்பாலிக் ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைக்கிட்ட வந்து இருக்காதுன்றாங்க. ஸோ இது எல்லாமே சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ் பற்றி உள்ள விஷயங்கள். அந்த செகண்ட் ஸ்டேஜ் இஸ் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஸோ இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் குழந்தையுடைய திங்கிங் லெவல் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தோம் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து 2nd ஏஜ்லேருந்து 7th ஏஜ் வரைக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ஈகோசென்ட்ரிசம், அனிமிசம், ரியலிசம், சென்ட்ரிங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஈகோசென்ட்ரிசம்.
ஈகோ சென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மற்றவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த குழந்தை வந்து லிசன் பண்ணி அதுவுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அதோட மீனிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்ட் அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து ட்ரை பண்ணும். ஸோ இதான் வந்து என்ன ஈகோ சென்ட்ரிசம். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் அனிமிசம். அனிமிசம் அப்படின்னா வந்து என்னென்னா இன்அனிமேட்டான ஆப்ஜெக்ட்ஸு, ஆக்சுவலி லைஃப்லெஸ்ஸாக இருக்கிறது, உயிரே இல்லாத பொருட்கள். இப்போ ஒரு டால் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த டால்ஸ் எல்லாமே வந்து ஒரு இன்அனிமேட் அண்ட் லைஃப்லெஸ்ஸான ஒரு ஆப்ஜெக்ட். ஆனால் அந்த குழந்தை வந்து அதை பார்த்து வந்து எப்படி திங்க் பண்ணும் அப்படின்னா இதுக்கு வந்து உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இது என்னோட பாப்பா, இது என்னோட தம்பி அப்படின்ற மாதிரி வந்து அது விளையாடும். ஸோ அது குழந்தை வந்து எந்த மாதிரி நினைக்கும் அப்படின்னா இந்த பொம்மைக்கு வந்து உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நேம் வச்சு அது கூட வந்து விளையாடும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா அனிமிசம். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ரியலிசம். ரியலிசம் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு கனவு கூட உண்மை அப்படின்ட்டு வந்து நினைக்கிற மாதிரி வந்து இந்த இருக்கும். ஆக்சுவலி இப்போ ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரீம் வந்து உண்மை, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து நினைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஏதாட்டும் ஒரு பொம்மையாக இருக்கட்டும் இல்லை ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசுலலாம் வந்து விளையாடும்போது பில்லோவெல்லாம் வச்சு நம்ம வந்து விளையாடுவோம். பில்லோ வந்து இது என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ணுவோம். பட் அது வந்து ரியல் கிடையாது, அது எல்லாமே வந்து ஒரு ட்ரீம் தான். ஆனால் அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரியலிசமாக தான் வந்து அந்த குழந்தை கன்சிடர் பண்ணுன்றாங்க. அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் சென்ட்ரிங். சென்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏதாட்டும் ஒரு விஷயத்தில் தான் வந்து குழந்தையால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியுன்றாங்க. இப்போ நிறைய விஷயம் வந்து இப்போ நம்மலாம் பண்ணிகிட்டே வந்துருப்போம். இப்போது கேர்ள்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குக் பண்ணிக்கிட்டே வந்து அவங்க வேறு ஏதாட்டும் ஒரு வேலையும் வந்து பார்த்துட்டே வந்துருப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து ஏதாட்டும் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அட் அ டைமில் ஏதாட்டும் ஒரு ஆஸ்பெக்டில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. சென்ட்ரிங் அப்படின்னா வந்து என்னென்னா மையப்படுத்துதல் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. பட் இந்த சென்ட்ரிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஜார்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜார் இருக்குது அண்ட் இதோட சைஸ் வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது அண்ட் அது கொஞ்சம் குண்டாக வந்து இருக்குது. இதில் வந்து பாதி வந்து தண்ணி இருக்குது. பி ஜார் வந்து நம்ம பார்க்குறோம், அதுவுமே லைக் அப்படி ஏஜார் மாதிரியே வந்துருக்கு. ஸோ ஏஜார்லேருந்து பீஜாருக்கு வந்து தண்ணியை வந்து நம்ம மாற்றும்போது அதே குவான்டிட்டி அப்படியே வந்து இருக்குது. ஏன்னா ரெண்டோட சைஸ்மே வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் பீஜார்லேருந்து சீஜாருக்கு வந்து நம்ம தண்ணியை வந்து ஊற்றும்போது சீஜார் வந்து ரொம்ப ஒல்லியாகவும் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஹைட்டாக வந்து இருக்குது. ஸோ பீஜார்லேருந்து தண்ணியை வந்து சீஜாருக்கு வந்து மாற்றும்போது தண்ணியோடைய ஹைட்டு வந்து கொஞ்சம் ரைஸ் ஆன மாதிரி இருக்குது. ரீசன் வந்து அந்த ஜார் வந்து ஒல்லியாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு கான்செப்டை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா இதோடைய ஷேப் மட்டும்தான் வந்து அல்ட்ரா இருக்குது. ஏ அண்ட் பியோடைய ஷேப் வந்து சேமாக இருக்குது, அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஆனால் சியோட ஷேப் வந்து ரெக்டாங்கிளில் இருக்குது. ஸோ ஷேப் டிஃப்ரென்ஸ் வந்து குழந்தைக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ரெண்டுமே வந்து ஒரே குவான்டிட்டி உள்ள ஜார்ஸ் தான். பட் அதோடைய ஷேப்ஸ்னால் தண்ணி இருக்கிற பொசிஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் கன்சர்வ் பண்ணுற அந்த வாட்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்றதை வந்து சொல்கிறாங்க. பட் குழந்தை வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா சீஜாரில் தண்ணியோடைய ஹைட்டு வந்து ரொம்பவே நிறைய இருக்குது, பீஜாரில் வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கும். ஜாரோடைய பிரெத்தெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணாது. இதுவே சீஜார்லேருந்து அகெயின் அந்த தண்ணியை வந்து நம்ம பீஜாருக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது குழந்தை சொல்லும் ஏ ஜார்லேயும் பீஜார்லேயும் தண்ணி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லும். ஆனால் பீஜார்லேருந்து சீஜாருக்கு வந்து தண்ணியை ஊற்றும்போது ஏஜார் அண்ட் சீஜார் வந்து கம்பேர் பண்ணும்போது சீஜாரில் தான் வந்து தண்ணி நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சைல்டுக்கு வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் குழந்தைக்கு வந்து ரிவர்சபிலிட்டி அப்படின்றத பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தையும் பக்கத்தில் டாகையும் வந்து நம்ம விட்டுட்டு குழந்தைக்கு பின்னாடி ஒரு டாகை விட்டுட்டு உனக்கு பின்னாடி வந்து யார் இருக்கா, வாட் இஸ் அட் யுவர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் கேட்கும்போது அந்த குழந்தை வந்து டாகுன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணோம்.
இதுவே அந்த டாகுக்கு முன்னாடி யார் இருக்கா, ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா யாருமே இல்லைன்னு தான் வந்து சொல்லுமே தவிர்த்து நான் அது முன்னாடி தான் நிற்கிறேன்ட்டு வந்து சொல்ல தெரியாது. ஸோ இங்கே வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இர்ரிவர்சபிலிட்டி அண்ட் ஈகோசென்ட்ரிசம், ஸோ ரெண்டுமே வந்து ரிலேட்டான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ரிவர்சபிலிட்டி அப்படின்றதுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது. அதனால இங்கே என்ன தான் இருக்கும் அப்படின்னா இர்ரிவர்சபிலிட்டி அண்ட் ஈகோசென்ட்ரிசம் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஈகோசென்ட்ரிசம் அண்ட் இர்ரிவர்சபிலிட்டி ரெண்டுமே வந்து ரிலேட்டான ஒரு விஷயம்தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுபோக இந்த ஸ்டேஜில் வந்து தன்னுடைய பேரண்ட்ஸை தான் வந்து ஆம்னி ப்ரெசன்ட் அண்ட் ஆம்னி பொட்டண்ட்டாக வந்து அந்த குழந்தை வந்து கன்சிடர் பண்ணும் அப்படின்றாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் தான் வந்து கிரேட், அவங்கள மாதிரி யாரும் கிடையாது, அவங்க தான் இருக்கலே வந்து ரொம்பவே பெரியவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும். அதுபோக ஏதாட்டும் ஒரு கேம்ஸ் வந்து விளாட்றோம் அப்படின்னா அந்த கேம்ஸ்க்குன்ட்டு தனி ரூல்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து அந்த கேம் விளையாடும்போது ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எபிலிட்டி வந்து இருக்காது அப்படின்றாங்க. சப்போஸ் அந்த குழந்தை வந்து தோத்துட்டு அப்படின்னா கூட இல்லை நான் தோக்கலை ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லும். சம்டைம்ஸ் வந்து ரூல்ஸே வந்து ஃபாலோ பண்ணாமல் ஜெயிக்கிற குழந்தெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் வந்து சொல்லும். இது எல்லாமே ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் பற்றி உள்ள விஷயங்கள். அந்த தேர்ட் ஸ்டேஜ் இஸ் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து 7 to 12 years வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து இருக்குதுன்றாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வந்து ஒரு லாஜிக்கல் மேனிப்புலேஷன் அதே மாதிரி கன்சர்வேஷன் கான்செப்டில் வந்து ரொம்பவே வந்து மாஸ்டராக வந்து இருக்கும், நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் அண்ட் சீரியேஷன், ஸோ இந்த 2 விஷயத்துலையுமே வந்து அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இப்போ வந்து நம்ம ஏபிசி ஏலேருந்து இசட் வரைக்கும் வந்து அந்த அல்ஃபபெட் எல்லாத்தையுமே வந்து நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா கூட பிள்ளைங்க வந்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்பர்ஸுமே அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கிளாஸிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், சீரியல் மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறது, சீரீஸ் வைஸை வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுங்கள் இந்த ஆப்ஜெக்டை அப்படின்ட்டு வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா கூட ஈஸியாக பிள்ளைங்களால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் வந்து பண்ணோம். எந்த ஒரு விஷயனாலும் அதால் வந்து பர்சீவ் பண்ண முடியும். நம்ம ரியாலிட்டியில் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் என்னென்ன நடக்குது அண்ட் இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் போல். ஸோ மற்றவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதை பார்த்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குழந்தைக்கு வந்து இருந்தாலும் பர்சீவ் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்த லிமிட்டட் அமௌண்ட்டில் வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப பியாண்ட் லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. தான் வந்து எவ்வளோ கற்றுக்கிட்டோமோ அதை மட்டும்தான் அந்த குழந்தையால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமே தவிர்த்து அதையும் தாண்டி வந்து பண்ண முடியாது. செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணலாம். தன்னுடைய பேரண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்போ நம்மளும் இது பண்ணலாம். ஆனால் அதையும் தாண்டி வந்து எப்படி பண்ணணுன்றது வந்து தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இதாட்டு ஒரு அட்ரஸை வந்து நம்ம சொல்லிவிட்டு இப்போ ஒரு சர்ச் இருக்குது, இல்லை ஒரு டெம்பிள் இருக்குது, இல்லை ஒரு மாஸ்க் இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு என்ன கூப்பிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 5 or 6 year உள்ள ஒரு குழந்தைகிட்ட வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அழகாக வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போகும். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து ரூட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. பட் அந்த பிளேசஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஃபெமிலியராக இருக்கும். அந்த போகிற ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், இருக்கிற இடம் எல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து நல்லா தெரியும். ஏன்னா அதுக்கு வந்து நல்லாவே வந்து பர்சீவ் பண்ணுற அந்த ஒரு எபிலிட்டி கெப்பாசிட்டி எல்லாம் இருக்குது. பட் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த ஒரு கெப்பாசிட்டி அந்த ஒரு எபிலிட்டி மட்டும் இருக்காதுன்றாங்க. இது போக இந்த ஸ்டேஜில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னா பிள்ளைங்க வந்து டிரான்ஸ்வர்சிபிலிட்டியை வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இப்போது A is equal to 2B அப்படின்னு நம்ம சொல்கிறோம், A is equal to 2C அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னா B is equal to C அப்படின்றது வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் திங் இஸ் டீசென்ட்ரிங், அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஒரே டைமில் நிறைய விஷயத்தை பற்றி வந்து திங்க் பண்ணுறது அது எல்லாமே அந்த குவாலிட்டி பிள்ளைங்களுக்கு இருக்கும். தென் கேம்லாம் வந்து ப்ளே பண்ணும்போது ரூல்ஸை வச்சு எப்படி ப்ளே பண்ணுன்றதும் வந்து தெரியும். அதே மாதிரி யாராவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே இது தப்பு அப்படின்றதையுமே வந்து எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றதுமே பிள்ளைங்களுக்கு தெரியும்.
அதே மாதிரி தான் சொல்கிறது மட்டும்தான் வந்து கரெக்டு அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே வந்து இந்த ஸ்டேஜில் பிள்ளைங்க வந்து இருப்பாங்க. இதையும் தாண்டி உண்மையான விஷயம் வந்து இருக்கும் அப்படின்றதுல அவங்களுக்கு வந்து தெரியாது. நான் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டு அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலே தான் வந்து பிள்ளைங்க வந்து இருப்பாங்க. ஸோ இதனாலே இவங்களோட திங்கிங் வந்து ரொம்பவே ரிஜிடாக வந்து இருக்கும். இவங்க வந்து ரிலேட்டிவிஸ்டிக் ஐடியாஸ் எதையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணுன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு மொராலிட்டியை பற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து டீச் பண்ணுறோம் அப்படின்னா, நீ பொய்யே பேசக்கூடாது, நீ உண்மையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொராலிட்டி பற்றி வந்து நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா, இதான் நம்மளுடைய கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அண்ட் அது போக நம்ம வந்து எல்லாரையும் ஈக்குவலான ஒரு மேனரில் வந்து ட்ரீட் பண்ணணும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுலாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அப்போது இந்த வேர்ல்டு ஃபுல்லுமே எல்லா இடத்துலையுமே வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க போல். ஸோ எல்லா கல்ச்சர்ஸுமே வந்து இதுதான் போல், எல்லா பிளேசஸ்லேயும் அவங்க ஃபாலோ பண்ணுற கல்ச்சர்ஸாக இருக்கட்டும் அண்ட் எல்லா டைம்லேயும் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க போல் அப்படின்ற மாதிரி வந்து பிள்ளைங்க வந்து நினைப்பாங்கன்றாங்க. ஸோ இது எல்லாமே கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் பற்றி உள்ள விஷயங்கள். ஃபைனலாக ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா, பிள்ளைங்களுடைய தாட் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கும், அது போக நல்லா அப்ஸ்ட்ராக்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து சிஸ்டமேட்டிக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி பார்ப்பாங்க. அதேமாதிரி நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. தென் ஹைப்போதட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸு, ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. தியரைசிங் அண்ட் கிரிட்டிக்கல் எவாலுவேஷன், ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் அண்ட் தியரைசிங்க்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, புட்டிங் த பாசிபிள் அகெயின்ஸ்ட் த ரியல். ஸோ நடக்கவே நடக்காது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பாசிபிள் ஆகும்போது ஸோ எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பிள்ளைங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து இருக்குன்றாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் பிள்ளைங்க லாஜிக்கல் சீக்வென்ஸ் மூலமாக அந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஃபேஸ் பண்ணுவாங்க, டீல் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இருக்குன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, சயின்டிஸ்ட் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ஏதாட்டும் ஒரு ஒர்க் வந்து பண்ணும்போது அந்த ரெக்கார்டு எல்லாமே எப்படி வந்து மெயின்டைன் பண்ணி அண்ட் ஃபைனலாக வந்து எப்படி சொல்யூஷன் எல்லாமே வந்து கண்டுபிடிப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து பிள்ளைங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தினாலும் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்றது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பிள்ளைங்களுக்கு டெவலப் ஆகுன்றாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜில் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லா விஷயத்தையுமே வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கேம் இருக்குது அப்படின்னா அந்த கேமோடைய ரூல்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோஷியல் சிஸ்டம் அப்படின்றது வந்து மனுஷனால் தான் டெவலப் ஆகுது. அது வந்து சம்டைம்ஸ் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்னால வந்து சேஞ்சும் ஆகலாம், மாடிஃபையும் பண்ணப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்குன்றாங்க. ஒரு கேமுக்கு இதுதான் ரூல்ஸ் அப்படின்ட்டு வந்து இருந்தாலும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட பிள்ளைங்களுக்கு வந்து இருக்குன்றாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்து நம்ம மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து டெவலப் ஆகுன்றாங்க. அந்த சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா கூட ஓகே இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நிறைய சொல்யூஷன் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து நினைப்பாங்கன்றாங்க. ஏன்னா நம்ம செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரியே வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிறது தான் வந்து கரெக்டு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலே வந்து இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் நமக்கு அந்த ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷன் தெரியலனா கூட இந்த ப்ராப்ளத்துக்கு நிறைய சொல்யூஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு பிலீஃப் வந்து பிள்ளைங்க வந்து பிலீவ் பண்ணுவாங்கன்றாங்க. ஃபைனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா நத்திங் இஸ் அப்சல்யூட் அப்படின்றத வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே வந்து முழுமையானது கிடையாது அப்படின்ட்டு வந்து நினைப்பாங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரு ரிலேட்டிவான ஒரு விஷயந்தான்,
கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணி அண்ட் தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு அல்டர்னேட்டிவ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த அல்டர்னேட்டிவ்லேயுமே வந்து ஒரு பெட்டரான ஒரு ஐடியலான ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றதையுமே வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் வந்து சொல்யூஷன் அப்படின்றதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போகாமல் ஓகே இன்னொரு வியூலேயே நம்ம வந்து தேடணும் அப்படின்னா நமக்கு பெட்டரான ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் அப்படின்றதையுமே வந்து அவங்களுக்கு தெரியுன்றாங்க. ஸோ இப்போ பார்த்த எல்லா விஷயமே வந்து ஜீன் பியாஜெட்டோடைய காக்னிட்டிவ் லேர்னிங் தியரி பற்றி உள்ள விஷயங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் லேர்னிங் தியரியில் வந்து அவர் ஜீன் பியாஜெட் வந்து என்னென்ன டெர்மினாலஜிஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான டெர்மினாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அதே மாதிரி அசிமுலேஷன் அண்ட் அக்கமடேஷன்னா என்ன அப்படின்றத வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you in next video. Tada, bye bye.